ஃபோனை விட சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். எருமசாணி புகழ் விஜயகுமார் மற்றும் அவரது மனைவி மீது மலையாள நடிகை அனுராகா எஸ் நம்பியார் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. நடிகை அனுராகா வெளியிட்ட வீடியோவில் ரெசார்ட் என்ற இணைய தொடரில் நடிப்பதற்காக தன்னுடைய ஓராண்டு கால ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த ஒப்பந்த காலத்தை பயன்படுத்திக் கொண்டு படப்பிடிப்பு நடத்தாமலும் பேசியபடி சம்பளத்தை வழங்காமலும் தன்னை வஞ்சித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் விஜயகுமார் மனைவி நக்ஷத்ரா இதற்கு விளக்கம் அளிக்கும் விதமாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஃபோனை விட சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். பட் இது நான் எதுக்காக சொன்னேன், இது எந்த எக்ஸ்ட்ரீம் போனக்கு அப்புறமா நான் இந்த வேர்டு யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கிளாரிட்டியே கொடுக்கல அனுகிரகா. ஸோ இந்த வேர்டு நான் அனுகிரகத்தை சொல்லலை. ஒரு ரேண்டம் கை 11:30க்கு எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கத்திட்டு இருந்தான். அவ்வளோ ஷவுட் பண்ணி அவ்வளோ ரூடாக கத்திட்டு இருந்தான். எங்களுக்கு என்னன்னே புரியல. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா விஜய் ஃபோன் என்கிட்ட கொடுத்தாரு. பிகாஸ் விஜய் டசன்ட் நோ மலையாளி. அனுகிரகாவோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு மலையாளி. ஸோ எனக்கு மலையாளம் தெரியும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டாக்கிங் வித் ஹிம். அதுவுமே நான் ரொம்ப பொறுமையாக ரொம்ப பேஷண்ட்டாக நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சுச்சுவேஷனை. நான் நீங்கள் எதுக்காக இப்போ கால் பண்ணீங்க, எதுக்காக நீங்கள் ஷவுட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி அப்படின்னு கேட்குறப்போ ஹீ செட் எங்களுக்கு காசு வேணும். அப்போ நான் கேட்டேன், நாங்கள் ஏன் உங்களுக்கு காசு கொடுக்கணும், நாங்கள் ப்ரொடியூசர் இல்லையே. ஸோ இப்போ என்னன்னா விஜய் ஒரு ஆர்டிஸ்ட், இந்த சீரீஸில் அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ பேசிக்லி காசு நாங்களோ ஸ்கிரிப்ட் ரைட்டரோ கொடுக்க போகிறதில்ல, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து தான் காசு கொடுக்கணும். ஸோ எதனால அனுகிரகா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டை வச்சு பேசணும். அண்ட் அந்த 11:30க்கு நாங்கள் அவ்வளோ ஷவுட் பண்ணி அவங்க பேசிட்டு இருக்கிறப்போ நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம், நாங்கள் எங்களோட ஒரு பர்சனல் ஸ்பேஸில் இருக்கோம். ஸோ இப்போ எங்களால் பேச முடியாது, நாளைக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 17 மினிட்ஸ் நான் என்னோட ஃப்ரெண்டு அப்புறம் விஜய் மாற்றி மாற்றி வி வர் டெல்லிங் ஹிம். ஆனால் அவங்க சுத்தமாக கேட்கல. டாப் ஆஃப் த வாய்ஸில் ஹி வாஸ் ஷவுட்டிங். ஹீ இஸ் நோ ஒன் டு ஷவுட் அட் அஸ்ல. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், நாங்கள் எதுக்கு அவருக்கு காசு கொடுக்கணும், நாங்கள் எதுக்கு அனுகிரகா காசு கொடுக்கணும், நாங்கள் ப்ரொடியூசர் இல்லையே. ஸோ உங்களுக்கு நான் என்ன கிளாரிட்டி கொடுக்குறேன்னா, இப்போ ஒரு சீரீஸ் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ப்ரொடியூசர் தான் காசு கொடுப்பாங்க. ப்ரொடியூசர்கிட்ட தான் ஆக்சுவலாக அனுகிரகாவோட பாய் ஃப்ரெண்ட், சோ கால் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி இவ்வளோ ஷவுட் பண்ணி பேசியிருக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன புரியலன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு விஷயத்துக்கு யாராவது ஒரு பாய் ஃப்ரெண்டை இன்வால்வ் பண்ணி பேசுவாங்களா? அதுவுமே இவ்வளோ அன்டைமுக்கு நாங்கள் இத்தனை முறை நாங்கள் சொல்லியும் அவர் ஃபோன் வைக்காம மாற்றி 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 கத்திட்டே இருந்தாங்க. ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு அப்புறமா ஹீ ஸ்டார்டட் யூசிங் அப்யூசிவ் வேர்ட்ஸ். இந்த சோ கால் அனுகிரகா சொல்லிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்கு அதெல்லாம். அப்போ இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ரீ பிளான்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ப்ரூஃப் வச்சு ஒருத்தவங்க இதுதான் பேச போறாங்க, அதனால நம்மள எந்த அளவுக்கு நம்ம அவங்கள ட்ரிகர் பண்ணி நம்ம வேர்ட்ஸ் நம்ம வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் எங்கள்கிட்ட ப்ரூஃப் இல்லை. நாங்கள் ரேண்டமாக ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னு நாங்கள் ஃபோன் எடுத்து பேச ஆரம்பித்தோம். ஸோ இன்னொருத்தவங்க வச்சு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் நாங்கள் சீப் திங்ஸ்லாம் நாங்கள் பண்ணலை. ஸோ அனுகிரகா நீங்கள் ஆல்ரெடி இதை ப்ரீ பிளான் பண்ணியிருக்கீங்களா? அதுதான் என்னோட கொஸ்டினே. அண்ட் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் எதனால எனக்கு இப்போ உங்கள் ஃபேமிலியில் ஒரு அக்காவோ தங்கச்சியோ அம்மாக்கோ ரேண்டமாக ஒருத்தவங்க 11:30க்கு கால் பண்ணி இப்படி ஷவுட் பண்ணிட்டு இருந்தா ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு அப்புறமா நீங்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க, கரெக்டா? அதே தான் நானும் பண்ணேன். அண்ட் இவங்க பிளே பண்றாங்க பயங்கரமா, ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இவங்க பயங்கரமான ஒரு பிளே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன, அது எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு கேஷ் தான் ப்ராப்ளம். கேஷுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. விஜய் இஸ் நாட் பேயிங் யூ. விஜயும் நானும் we are not running a production house. Then why do you have to call us and ask cash? அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம், ஒரு கிளாரிட்டி எனக்கு என்ன எனக்கு கிடைக்கணும் அனுகிரகா. நீங்கள் தெரிஞ்சுதான் நீங்கள் இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ யாருமே உங்களை புஷ் பண்ணலை இந்த அக்ரிமெண்ட்ல நீ சைன் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அக்ரிமெண்ட்டை நீங்கள் 2-3 டைம்ஸ் படிச்சிருக்கணும். இன்னொரு விஷயம், ஆடிஷனுக்கு நான் சொந்த காசு போட்டு வந்தேன், நான் 14 ஹவர்ஸ் டிராவல் பண்ணேன், இவ்வளோ காசு ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கல்ல. கண்டிப்பா ஆடிஷனுக்கு நம்ம தான் காசு போட்டு போகணும். பிகாஸ் நமக்கு தான் அந்த ஒர்க் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஐடிக்கு இப்போ ஒரு ஐடி ஜாப் நீங்க போறீங்க, இன்டர்வியூ போறீங்கன்னா அதுக்குமே நம்ம தான் நம்ம காசுல பெட்ரோல் போடுவோம், பஸ் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம போவோம்.
ப்ரையராகவே யாரும் உங்களுக்கு காசு கொடுத்து வாங்க அனுகிரகா ஆடிஷனுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குது. எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் இது எல்லாத்துக்கும் ரீசன் விஜய் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் எப்படி விஜய் இதில் இன்வால்வ் ஆவாங்க? அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் அனுகிரகா உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்னா, உமனுக்கு சப்போர்ட் பண்ணோம், உமன் சப்போர்ட்டிங் உமன், இந்த மாதிரி உமன் கார்டு நீங்கள் நிறைய எடுத்தீங்க. எனக்கு என்ன உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குன்னா, நீங்கள் இப்போ எனக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்போ? எனக்கு என்னோட லைஃப்பை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம்? நான் விஜயை காசுக்காக கல்யாணம் பண்ணேன். ஹவு கேன் யூ ஈவன் டாக் அபவுட் தட்? ஈவன் யூ ஆர் புட்டிங் டவுன் அ உமன்ல அப்போ அந்த இடத்துல. ஸோ நீங்கள் உமன் கார்டை தூக்கிட்டு வந்துடாதீங்க. எல்லாருமே ஜஸ்ட் பிகாஸ் சம்மன் இஸ் கிரைங், ஜஸ்ட் பிகாஸ் சம்மன் இஸ் புட்டிங் அ வீடியோ ஃபர்ஸ்ட் டசன்ட் மீன் தே ஆர் ரைட். அண்ட் ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டாங்க, அதுவும் அழுது ரொம்ப ட்ராமாலாம் பண்ணி எக்ஸாஜரேட் பண்ணி போட்ட உடனே அதை உண்மைன்னு நம்பி அதை பற்றி நீங்கள் இன்னொரு சைட் ஆஃப் ஸ்டோரி கூட யாருமே கேட்கல. அது எதுவுமே நீங்கள் கேட்காம எவ்வளோ ரேண்டமாக என்னோட ப்ரொஃபைலுக்கு என்னோட பர்சனல் பிக்சர்ஸ், என்னோட ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாத்துலேயுமே அவ்வளோ வல்கராக அவ்வளோ பேடாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் என்னமோ ஒரே ஒரு வேர்டு தான் சொல்லியிருப்பேன். அதுவுமே அனுகிரகா கிட்ட சொல்ல, ஏதோ ரேண்டமாக ஏதோ ஒரு பையன்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணி 11:30 ஹாஃப் அன் ஹவர் பேசிகிட்டு இருந்த ஒரு பையன்கிட்ட சொன்னதுக்கு நீங்கள்லாம் அவ்வளோ வல்கராக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட பேஜில். இது எப்படி இது இட் இஸ் நாட் குட். நீங்கள் என்னோட ஃபேமிலி பிக்சர்ஸ் கீழே என்னோட பையனை பற்றி கர்மா வில் ஹிட் யூ பேக், இதுதான் உங்களோட டவுன்ஃபால், அப்புறம் அவ்வளோ பேட் வேர்ட்ஸ். அண்ட் ஒரு சில பேர் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிட்டு, ஐ ரியலி ஹோப் so and so people come and rape you and you die. இதெல்லாம் எதுக்காக இவ்வளோ இன்ஹியூமனாக நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க இன்னொருத்தவங்களோட ஒரு ஸ்டோரி கேட்காம? அண்ட் நான் இப்போ கூட ஆக்சுவலாக இந்த வீடியோ போடக்கூடாதுன்னு தான் விஜய் சொன்னார். பிகாஸ் எங்கள் சைடில் எந்த ஒரு பிரச்சனையும் நாங்கள் பண்ணலை, எங்கள் சைடில் எந்த ஒரு தப்பும் நடக்கலை. பட் ஸ்டில் இது விஜய் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம லீகலாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், இதுக்கு நம்ம ஒரு ரிட்டன் நம்ம இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னப்போ கூட எனக்கு மனசு கேட்கல. பிகாஸ் எங்கள் ஃபேமிலியோட பேர் இதில் டேமேஜ் ஆகுது அண்ட் விஜயோட பேர் ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்கா அனுகிரகா. ஸோ அனுகிரகா ப்ளீஸ், உங்களுக்கு ஒரு விஷயத்த நீங்கள் ஆடியன்ஸ்கிட்ட கன்வே பண்ணும் அப்படின்னா அதோட மோட்டிவ் என்ன, அதில் என்ன எவ்வளோ உண்மை இருக்குது எல்லாமே நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணும். உங்களுக்கு காசு கிடைக்கல, உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, உங்களுக்கு ஃபுட்டு ஹைஜீனாக இல்லை, அண்ட் உங்களுக்கு ட்ராவல் அதிகமாக இருக்குது, இது எல்லாத்துக்கும் ரீசன் விஜய் அப்படின்னு நீங்கள் ஒருத்தவங்க மேலே அப்படியே ஒரு ப்ளேம் நீங்கள் போடவே முடியாது. ஐ வில் ஸ்டாண்ட் அப் ஃபார் மை ஃபேமிலி இஃப் ஐ ஹேவ் டு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.